சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்த வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு என்ன எக்ஸசைஸ் அப்படிங்கிறத நீங்கள் கூகுளில் போய் பாருங்கள். ஓகே, பிளாங்க் என்னென்னு பண்ண தெரியுமா? பிளாங்க் உங்கள் கோச் சொல்லி தருவாங்க. அந்த பிளாங்கை நல்லா பண்ணிக்கோங்க. சரியா? எப்படி நம்ம ஆர்ச்சரியும் ஸ்விம்மிங்கும் பெஸ்ட்டு சொன்னோமோ, எப்படி ஃபஸ்ட் ரேங்க் ஃபஸ்ட்டு மார்க் சொல்கிறோம்ல, அது மாதிரி ஒரு வேர்ல்டில் வந்து நம்பர் 1 எக்ஸசைஸ் என்ன தெரியுமா? எல்லாமே நிற்கிறது, நடக்கிறது, குதிக்கிறது, வெயிட் எல்லாமே இருக்குது. இந்த வேர்ல்டு நம்பர் 1 எக்ஸசைஸ் வந்து ஸ்குவாட் போடுறது, குத்துக்கால் வைக்கிறது. இந்து கல்ச்சரில் வந்து தோப்புக்காரனை போட சொன்னாங்க. அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். சரியா? குத்துக்கால் வைக்கிறது தான் வேர்ல்டுலேயே நம்பர் 1 எக்ஸசைஸ். அதை வந்து என்ன மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னா, கையை மேலே தூக்கிட்டு இந்தியன் ரெஸ்ட் டாய்லெட்டில் உட்காரோம்ல, அந்த மாதிரி ஃபுல் ஸ்குவாட் உட்கார வச்சு எந்திக்க வைங்க. இப்போதைக்கு உங்களை வெயிட் ட்ரைனிங் உள்ள வேண்டாம். ஃபுல் ஸ்குவாட் நல்லா போயிட்டு நல்லா பண்ண வைங்க. மாஸ்டர் கொடுக்குற ட்ரைனிங் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது போக அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். சரியா? ஃபுல் ஸ்குவாட் பண்ண வைக்கணும். ஒன்று கொஞ்சம் சீனியர் கேட்டகரி ஜூனியர் கேட்டகரியில் வந்துட்டாங்க அப்படின்னா அது வெயிட்ஸோட பண்ண வைக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பிளாங்க் நல்லா பண்ண வைங்க. பிளாங்க் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுமா? யாராவது பிளாங்க் பண்ணி கேட்டீங்களா? இங்கே தெரியும். வெரி குட், வெரி சூப்பர். வெரி குட், சூப்பர் சூப்பர். பிளாங்க். சரியா? ஸோ வந்து நம்ம ஆர்ச்சரில் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஒன்று வந்து தொராசிக் இல்லை அந்த டார்சல் ஸ்பைனு, ரெண்டாவது கோர், இந்த வயிறு. இந்த வயிறை வந்து நல்லா கோர் ஒர்க் அவுட்னு பாருங்கள். கோர் எக்ஸசைஸ் அப்படின்னு இந்த ரெண்டுமே கரெக்டாக வச்சிட்டிங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் அதிகமாக. ரொம்ப முக்கியம் இந்த கோருக்கான ஒர்க் அவுட் நல்லா பண்ணிங்கன்னா ஸ்பைன் கரெக்டாகிடும். ஸ்பைன் அலைன்மெண்ட் கரெக்ட் ஆகிட்டு அப்படின்னா உங்கள் ஃபார்மில் நல்லா பண்ணாங்க மாதிரி அதுதான். அந்த பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் எப்படியோ இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஃபார்ம் நல்லா இருக்குது. ஸோ அந்த ஸ்டாண்ட்ஸ் கரெக்டாக இருக்குது, இந்த ஹிப் கரெக்டாக இருக்குது, செஸ்ட் அப், இந்த ஹோல்டு, அந்த சின்ன பிள்ளை ஒயிட் டிஷர்ட்லாம் அதுதான் நான் அது போய் எட்டி பார்த்தேன். நல்லா பண்ணுறது ஃபோக்கஸிங். ஸோ விஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி தானே? விஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்கள் மொபைல் பார்க்கக்கூடாது. இப்போ சார் அங்கிள் உங்களுக்கு என்னெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா மொபைல் பார்க்கவே கூடாதுமா. நீங்கள் மொபைல் பார்த்தீங்கன்னா விஷன் அடி வாங்கும். விஷன் அடி வாங்கினா ஃபோக்கஸ் வந்து அடி வாங்கும். ஓகே? ஸோ மொபைல் பார்க்கக்கூடாது. நைட்டு சீக்கிரம் தூங்கிடும். இதை மட்டும் நீங்கள் ஓகே. டிவியும் நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது. சரியா? அதே நேரங்களில் டிவி பார்க்கலாம் மேடம். அது என்ன என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சில விஷயங்கள் உண்டு. அந்த டிவியை எப்படி நம்ம பார்க்க வைக்கணும் அப்படின்னா, மொபைலில் வரக்கூடிய ஸ்டடீஸை வந்து டிவியில் கனெக்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இது ஒரு பக்கம். கொஞ்சம் நேரம் அவங்க ஆக்டிவிட்டிஸ் பார்க்கணும். என்டர்டெயின்மெண்ட் வேணும். அந்த காக்னிட்டிவ் வந்து மூளை வந்து வேகமாக வேலை செய்யணும். அதுக்காக கொஞ்சம் நேரம் டைம் வச்சுவாங்க. எல்லாமே ஒரு டைம் ஷெட்யூல் போட்டு வச்சுவாங்க. நைட்டு பார்க்கக்கூடாது, இருட்டில் மொபைல் பார்க்கக்கூடாது, இருட்டில் டிவி பார்க்கக்கூடாது. ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆச்சரிக்கிற மெயின் அட்வைஸ், கண்ணு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்வான்டாக மொபைல் பார்க்கக்கூடாது, தேவையெல்லாம் பார்க்கக்கூடாது. சரியா? நல்லா சாப்பிடணும், நிறைய சாப்பிடணும். சரியா? என்ன சாப்பிடணும்? சிக்கன் பிடிக்குமா எல்லாருக்கும்? சிக்கன் நிறைய சாப்பிடணும். ஆனால் ஃப்ரை பண்ணி சாப்பிடக்கூடாது. லெக் பீஸ் சிக்கன் 60. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் இன்றைக்கி வந்து எங்களுக்கு இந்த நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டேயில் உங்கள் மதர் ஃபைரோஸ் ட்ரஸ்ட் மெம்பர்ஸோட வந்து நல்லா எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து நீங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நீங்கள் எங்களுக்கு உங்களோட அறிவுரைகள் எல்லாம் கொடுத்தீங்க, ஹெல்த் டிப்ஸும் கொடுத்தீங்க, ஒர்க் அவுட் டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க, பசங்களுக்கு எப்படி டெவலப் பண்ணணுன்ற டிப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கீங்க குழந்தைங்களுக்கு. ஸோ பேரண்ட்ஸுக்கு இந்த நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் பேரா ஸ்போர்ட்ஸ்க்கு என்னென்ன தேவைன்றதையும் நீங்கள் எங்களுக்கு எல்லாமே சொன்னீங்க, எப்படி பண்ணணும் என்ன எதுன்னு சொன்னீங்க. அது போக எங்கள் அகாடமி சார்பாக ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு சார், இதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார்.